உங்களுடைய காலேஜ் அசைன்மெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிக்கிறதுக்கு 3 ஏஐ டூல சொல்றேன். மறக்காம நோட் பண்ணுங்க. இந்த டூல நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய டைமை நீங்க ரொம்பவே சேவ் பண்ணலாம். உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை நீங்க ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், Gamma.app. இந்த Gamma.app அப்படிங்கிறது ஒரு பிரசன்டேஷன் பில்டிங் சைட். இன்றைக்கே காலேஜில் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 10 ஸ்லைடில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 50ல் போய்ட்டு பிபிடி பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர்மெண்ட் ஆப்பில் போய்ட்டு எனக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ஒரு 10 ஸ்லைடில் ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடு, இல்லை எனக்கு சைபர் செக்யூரிட்டியில் 10 ஸ்லைடை கொடு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுத்து கண்டென்ட்டை கொடுத்துரும். அதை நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் இது வந்து ப்ரெசன்டேஷன் மட்டும் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இதில் நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணிங்களா, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, notebook.lm.google. இன்றைக்கி என்கிட்ட 10 டாக்குமெண்ட் இருக்குது. ஆஃபீஸில் ஒரு 10 டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, காலேஜில் ஒரு 10 டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. இதிலேருந்து மொத்த இன்ஃபர்மேஷனுமே படிச்சுட்டு எனக்கு நீ வந்து பெஸ்ட் பாயிண்ட்டை கொடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையுமே படிக்க முடியுமா? அதுக்கு notebook.lm கூகுளில் போய்ட்டு இந்த 10 டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணி இந்த டாக்குமெண்ட் வந்து ஹை லெவல் சம்மரி எனக்கு கொடு, ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக notebook.lm அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்துரும். அதுக்கு பிக்டோரியலாக உங்களுக்கு ஸ்லைடும் ரெடி பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஐடியாஸும் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கப்புறம் இதை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். மூணாவது, Grammarly.com. இன்றைக்கி நான் ஒரு மெயில் அனுப்ப போகிறேன், இல்லைனா வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். பட் அந்த Grammarly அப்படிங்கிறது அது மூலமாக நீங்கள் டைப் பண்ணும் போதும் சரி, இங்கிலீஷ் நீங்கள் எந்தெந்த எப்படி இடத்துல எப்படி இங்கிலீஷ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு கொடுத்துரும். இந்த மூணுமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் notebook.lm அப்படிங்கிறது உங்கள் சைடில் ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி இந்த 3 விஷயத்தையுமே ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதை தாண்டி பெய்டு வெர்ஷன் 1 மந்த்துக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பெய்டு வெர்ஷன் வாங்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கும். நீங்கள் நிறைய டைம் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனில் கம்மியாக தான் ஜெனரேட் பண்ணுவீங்க, அதனால் காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இது எல்லாத்துக்குமே ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ஒன்று இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஏஐ கிட்ட எனக்கு ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுக்க தான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி எத்திக்கல் ஹேக்கிங்கு எனக்கு ஒரு பிபிடி ஜெனரேட் பண்ணி கொடுனா ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். பட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ப்ராம்ப்ட் மூலமாக தான் நீங்கள் பண்ணணும். அதனால் ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே டீட்டெயிலிங்காக ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இந்த 3 டூலை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய டைமை நீங்கள் சேவ் பண்ணலாம், உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் காலேஜ் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு எந்த என்விரான்மெண்ட் இருந்தாலுமே இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொஞ்சம் மிச்சப்படுத்துங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகுங்க.